Good morning, students. Today we are going to see for the third year. Sorry, first year. First year வந்து நம்ம fourth unit வரைக்கும் பார்த்தோம். Heat and thermodynamicsல entropy and enthalpy பார்த்தோம். Okay, now we are going to see about the statistical mechanics வந்து பார்க்கிறோம். So இந்த statistical mechanicsல வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து இருக்குன்னா phase space, macrostructure, microstructure, entropy, thermodynamic probabilities, Maxwell's Boltzmann law, distribution of velocity, quantum statistics, Fermi-Dirac distribution law, electron gas, Bose-Einstein distribution law அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் மைக்ரோ கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல் என்சாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் த ஃபேஸ் ஸ்பேஸ். ஃபேஸ் ஸ்பேஸ்னா என்ன? The combination of position space and the momentum space is called phase space. ஒரு ரெண்டு காம்பினேஷன் நடக்குது. பொசிஷன் ஸ்பேஸும் momentum ஸ்பேஸும் கம்பைன் ஆயிருக்குன்னா phase spaceன்றாங்க. The phase space has 6 dimension. அந்த 6 டைமென்ஷன் இருக்கு. 3 position coordinates and 3 momentum coordinates. 3 வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் சொல்லுது, 3 வந்து momentum coordinates வந்து சொல்லுது. All mutually perpendicular to each other. இது எல்லாமே பர்பெண்டிகுலரா இருக்கு, மியூச்சுவலா பர்பெண்டிகுலரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The position of a particle in phase space is specified by a point with 6 coordinates x, y, z, px, py, pz. Complete information about the any particles in the dynamic system can be obtained from the knowledge of 6 coordinates with the complete dimension position as well as momenta. A small element phase space is denoted by dt. கொஞ்சம் ரைட்டான ஃபேஸ் ஸ்பேஸ் வந்து டினோட் பண்றதுக்கு வந்து டிடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. therefore நம்ம இப்ப எலக்ட்ரான் எலமெண்ட் வந்து ஃபேஸ் ஸ்பேஸ்ல வந்து எப்படி சொல்லலாம்? dt is equal to dx dy dz into dpx dpy dpz அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ structure. So macro na enna? Consider four distribution particles. We wish to distribute them into 2 exactly similar compartment in one box. ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஒரே பாக்ஸ்ல வந்து பார்ட்டிஷன் பண்றாங்க. அந்த பார்ட்டிகல் வந்து A B C D ஆ இருக்குது. Even any particle through into the box, it makes fall into one or two compartment. ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம போடுறப்ப ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குது. two compartments. Since the compartment are alike, the particles have similar prior probabilities of going either by 1/2. அந்த ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னா 1/2 ப்ராபபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து பாருங்க, இந்த டேபிள் வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து 1 2 இருக்குது. இதுல வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ல ப்ராபபிலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் தேர் ஆர் 5 டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம 5 டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதுல வந்து இருக்குது. ஓகேவா? 0,4 இருக்கலாம், 1,3 இருக்கலாம், 2,2 இருக்கலாம், 3,1 இருக்கலாம், இல்ல 4,0 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து each compartment wise distribution of the system of particles is known as macro structure. ஸோ இது மாதிரி இது பண்றது தான் மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ சிமிலர் கம்பார்ட்மெண்ட் the various of macro structure is 0, n, 1, n-1, 2, n-2, etc. n-1, 1 and n, 0. ஸோ இதுதான் வந்து மேக்ரோ மாலிகூல்ஸ். மேக்ரோ மாலிகூல்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. So microstate வந்து பாத்தீங்கன்னா the particles are distinguished number of different possible arrangement in each composition is shown below. So இப்போ வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல வந்து காமிச்சிருக்காங்க, பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் 1 and 2 கம்பார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்து தெர்மோடைனமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா each distinguished arrangement is known as microstate. ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து மைக்ரோஸ்டேட்னு சொல்றாங்க. The distribution 0,4 can only arrangement distribution 1,4 and has 4 distinct arrangement distribution 2,2 and 6th distribution 3,1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இது பண்றாங்க. Suppose we consider the thermodynamic system of n identical and non-identical particles occurring in the volume B. Let E1, E2, E3, EI, etc. EI be the energy of the particles. N1, N2, N3, Ni வரைக்கும் இருக்கிற respectively. Okay. So இது வந்து என்னவா இருக்கும்னா volume and then energy of the particles வந்து கொடுத்துருக்காங்க. Therefore total energy of the system E is equal to N into E. அப்ப வந்து அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா E is equal to N1 E1 plus N2 E2 plus etc. Ni EI. Therefore that is equal to summation of Ni EI is equal to N is equal to summation of Ni அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். According to quantum theory, the possible value of the energy of each particles are discrete and hence the total energy E also distinct value. But the volume is very large. Spacing of different energy levels are the same, so small in comparison with total energy of the system. E may be regarded as almost continuous. The actual value of the parameter n, V and E defined the particles macro NVE of the given system. There are large number of different ways in which the individual EI can be chosen. So இப்போ வந்து மாறி choose பண்ணிக்கலாம். For example, n particle consists of the macromolecules. Thus the given macro corresponds to much of microstate. Microstate இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So thermodynamic properties. Thermodynamic property ல என்னென்ன இருக்குது? Number of microstates corresponds to each corresponding to any given macro is called the thermodynamic properties அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைக்ரோஸ்டேட் இருக்கு, அதுல வந்து மேக்ரோஸ்டேட் வந்து கரஸ்பாண்டா இருந்ததுன்னா அது வந்து thermodynamic properties தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா. In other words, the thermodynamic properties of the particles macrostate is defined as the number of microstate. Number of microstate corresponds to the macrostate. In general, very large number is represented as W. W ல வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The number of microstate corresponding to given macro is equal to the number of meaning of arrangement or permutation of various particles in the macro state. Exactly the permutation with meaningless இருக்கும். Number of meaningful arrangement வந்து எப்படி இருக்கும்னா n by r n minus r அப்படின்னு சொல்லிட்டா இருக்கும். Okay, therefore the number of microstate in a macromolecule is represented as W r n minus r, that is equal to n divided by r n minus r is equal to NCR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபைட் டேர்மா கொண்டு வராங்க. therefore probability வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ probability of a macrostate is defined as the ratio of the number of microstate in the total number of possible microstate of a system. Therefore P macro is equal to number of microstate in the macrostate divided by total number of microstate of a system அப்படின்னு சொல்லலாம். For total number of arrangement of n distribution particles in C number of compartment, if there is 2 composition of the cells, the total number of microstate of the system வந்து 2n இருக்கும் அப்படி சொல்றாங்க. Therefore P macro is equal to W by Cn, that is equal to W by 2n அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா அது பர்டிகுலர் வேல்யூ வந்து வரும். ஓகேவா? combination of position of minimum probability கொடுக்குறப்ப r is equal to 0 இருக்கிறப்ப therefore p minimum is equal to 1 by 2n இருக்கும். therefore இப்ப r is equal to n இருக்கிறப்ப அது சிம்பிளிஃபை பண்ணா p minimum வந்து 1 by 2n இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். therefore 1 and 2 we conclude that the minimum probability is given by p minimum is equal to 1 by 2n அப்படின்னு சொல்லலாம். the relation between the p and the w, p and w relation வந்து p is equal to 1 by 2n because gives the total number of microstate
of a system of n particles of arrangement to composition of the cells. The microstate of a system is prior probability. Thus, from the equation, P is equal to W into P. Therefore, number of microstate of the macrostate into probability occurs of the microstate. Therefore, M is directly proportional to W அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் பார்த்தது. Now we are going to see about the Boltzmann canonical distribution law. So Boltzmann வந்து என்ன சொல்றாரு? The equilibrium state, in equilibrium stateல வந்து let n1, n2, n3 up to ni is the number of gas molecules in differences. n வந்து number of gas molecules வந்து இருக்குது. ni number of gas molecules வந்து இருக்குது. Say cell number வந்து 1 2 3 up to i number of cell. அப்ப cell number வந்து i number of cell number வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. As the gas molecules are continuously moving, gas molecules உள்ள இருக்குது மூவ் ஆயிட்டே இருக்கனால ni dash s will be changed continuously. So அப்ப வந்து ni வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். In many different ways, நிறைய வழியில வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். But will always keep value of very close to the state of equilibrium, the state of maximum probability. At any instant, the gas molecule of the obeys the following three fundamental postulates of statistical mechanisms. They are the number of molecules in constant, therefore n is equal to n1 plus n2 plus n3 up to ni plus etc. That is equal to a constant value இருக்கும். அதே மாதிரி total energy of the system வந்து பாத்தீங்கன்னா E is equal to E1 n1 plus E2 n2 plus E3 n3 up to etc. இருக்கும். Then in equilibrium state, the thermodynamical properties maximum 0வா இருக்கும் அப்படி சொல்றான். ஓகே, அப்ப வந்து லாகரிதம் எடுத்தோம்னா log W is equal to n log n minus 1. Therefore, அது சிம்பிளை பண்ணா n log n minus n minus sigma I ni log ni minus ni அப்படின்னு வரும். ஸோ அதை ஃபர்தரா வந்து திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை திருப்பி லாகரிதம் எடுத்தோம்னா பர்டிகுலர் வேல்யூ வரும். In this equation, delta ni of all independent each other, therefore the equilibrium state இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore log ni plus lambda plus beta ei is equal to 0 வேல்யூவா இருக்கும். ஸோ அந்த டேர்ம் வந்து ஃபர்தரா நம்ம லாக் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு போனா ni is equal to a into e minus beta ei. Therefore a is equal to e minus gamma அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் போல்ட்ஸ்மேன் canonical distribution law அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீட் ஆஃப் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கோட நீட் என்ன? இன் கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் எக்ஸ்பிளைன் த எனர்ஜி அண்ட் வெலாசிட்டி. இதுல வந்து கிளாசிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வேற எனர்ஜி வெலாசிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் ஐடியல் கேஸ்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. It has been assumed that there are all the energy levels of the accessible to all the particles of the system. However, there are very certain energy level found probability to a certain group of particles. There is a reason why MB statistics fails to according to adequately for several other experimental observed phenomena such as black body radiation, photoelectric effects, specific heat at low temperature. So இதெல்லாம் வந்து நடக்குது. So although new quantum concept is being introduced and is quantum statistics was developed. So அதுக்கப்புறமேட்டு கிளாசிக்கல்ல இருந்து குவாண்டம் வந்து டெவலப் பண்றாங்க. 1924 the quantum study was first formulated by Bose in detection of Planck's radiation. Bose தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றாரு 1924ல Planck's radiationல. Einstein in the same year employed in the kinetic theory of gases as a substitute for the classical Boltzmann statistics is known Bose-Einstein statistics அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. 2 years later in 1926 Fermi and Dirac quite independently modified EI statistics in certain cases Pauli's exclusive principle known as Fermi-Dirac statistics அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஸோ ஒருத்தவங்க அந்த டைம்ல பீரியட்ல வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ
ஸோ இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேன் பி அப் இன் டூ சப் கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து போஸ்-ஐன்ஸ்டைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெண்டு வந்து ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. டிபெண்டிங் அப்பான் த சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறத வச்சு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டைன் டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து சொல்றாங்க. Bose used Planck's hypothesis according to which the radiation of the temperature enclosed are composed of liquid quantas and photons of each energy E is equal to hv அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Here the photon in the enclosure are distinguishable. இந்த photon வந்து distinguish பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. basic postulate வந்து சொல்றாங்க. So Bose-Einstein statistics, the particles of the system is identical and indistinguishable. ஐடென்டிக்கலாவும் இருக்கும், அது மாதிரி இன்டிஸ்டிங்ஷபிளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Any of the number of particles can only occupy a single cells of the phase space இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The size of the cell cannot be less than h3 இருக்கும். size of the cell வந்து h3 க்கு less than இருக்க முடியாது. அதாவது Planck's constant கம்மியா. ஓகேவா? The number of phase space cells is comparable with the number of particles. So number of particles of cell வந்து ஒரு செல்ல வந்து இவ்வளவு particles இருக்கணும்ன்றது இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The Bose-Einstein statistics is applied to particles in the integrated species of angular momentum in the unit h/2 pi இருக்கும். All particles which obey BE statistics are known as Bose. எல்லா பார்ட்டிகளும் BE ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணிச்சுன்னா அது வந்து போசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Consider a system consisting of n independent and indistinguishable particles. ஸோ இதுல வந்து ஒரு இது எடுத்துக்கிறாங்க. ஃபிகர் 12.3ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து இது பண்ணி சப்செல்ஸா பிரிக்கிறாங்க. அதுல வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. therefore they represent the phase point of the phase space in order to determine the energy distribution of the particles is more probable state இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து எப்படின்னா பிரிச்சு வைக்கிறாங்க. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸ் வழியா பிரிக்கிறாங்க. let be n1 n2 n3 up to nk particles. mean energy value is equal to n E1, E2, E3 up to Ek. So therefore the number of particles is given in n is equal to n1 plus n2 plus n3 up to nk இருக்கும் அப்படி சொல்றாங்க. Now consider ith composition. இப்ப நடுவுல இருக்கிற காம்போசிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ith composition அதுக்கு வந்து எடுக்கிறப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ni plus gi minus 1 அப்படின்னு சொல்றாங்க. The total number of possible arrangement of the particle particularly equal to the total number of permutation is ni plus gi minus 1 இருக்கும். Objects in a row. Therefore the total possible way of the arrangement of ni particles is given in gi minus 1 partitions இருக்கும். Therefore that is equal to ni plus gi minus 1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. As the particles are indistinguishable, the rearrangement of the particles among themselves will not be given rise to new distribution. New distribution வந்து தராது. அப்ப வந்து ni வந்து எப்படி இருக்கும்னா gi minus 1 இருக்கும். Therefore hence the actual number of ways in which the ni particles can be distinguished in the gi cells in ith composition are given in ei is equal to ni plus gi minus 1 divided by ni into gi minus 1 அப்படின்னு இருக்கும். Similarly the expression will be obtained by other composition. Therefore the total number of different arrangement of all particles n particles of the system is thermodynamic probabilities அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Therefore the simplified term phi denotes the multiple of terms of the state of the values of I from the I is equal to 1 to k வா இருக்கும் அப்படி சொல்றாங்க. So next வந்து பாத்தீங்கன்னா Fermi-Dirac distribution law. அதே மாதிரி இப்ப Bose-Einstein பார்த்தோம். இப்ப Fermi-Dirac வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். Consider a system consisting of n independent and indistinguishable particles. இங்க வந்து n independent indistinguishable particles வந்து எடுத்துக்கிறாங்க. The particles have definite energy
or moment occupy definite position. Different definite இருக்குது எல்லாமே எனர்ஜியும் definite இருக்குது, position occupy பண்றது definite இருக்குது. Therefore they can be represented in the phase point of the phase space in order to determine the energy distribution of the particles in the most probable state. Means for equilibrium state, we divide the available to volume of the phase space in a large number of compartments, represent the small interval of energy. Further, each composition in the divide into elementary cells, each size H3. Therefore H is a Planck's constant. Further, we suppose that size of the composition is very large compared to the size of the cells of the composition, contains very large number of elements. Let the composition be made as 1, 2, I, up to k வா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி எனர்ஜி வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா E1, E2, etc. EI, etc. EK வரைக்கும் இருக்கு. contains G1, G2 number of cells, அதாவது GK வரைக்கும் இருக்குது. The total number of particles in system is equal to n is equal to n1 plus n2 plus n3 up to ni. It continues and goes on nk வரைக்கும் போகுது. Our aim is defined by the Fermi-Dirac's law, distributes the distribution of ni fermions out of the total n fermions இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. GI cells of the ith composition for the basic postulates. Basic postulates வந்து ith composition இருக்கு. Therefore for the basic postulates வந்து the particles of the individual, so that there is no distribution between the various ways ni particles are closed. The particles obey the Pauli's exclusive principle. Pauli's exclusive principle வந்து the particles வந்து obey ஆகுது, in which they can be either so particles or only the particles of given cells. Therefore the number of cells must be greater than the number of particles இருக்கும் அப்படி சொல்றாங்க. Therefore gi into gi minus 1, gi minus 2, gi minus 3, etc. gi minus ni minus 1 இருக்கும் அப்படி சொல்றாங்க. Therefore gi divided by gi minus ni அப்படி சொல்றாங்க. Therefore further, since the particles are indistinguished, would be possible to determine any different n number ni particles வந்து different பண்றப்ப, therefore pi is pi வந்து pi value வந்து கண்டுபிடிக்கிறாங்க, denote the multiple terms of the variable of I from 1 to k வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Therefore photon gas, next வந்து photon gas. So SN Bohr வந்து இத வந்து கண்டுபிடிச்சா 1924ல. Introduced the concept of considering thermal radiation as a photon gas and obtained Planck's formula. Distinguished Einstein developed the idea further, into which now known as Bose-Einstein statistics. The hollow enclosed very double wall hollow sphere having very narrow opening. So இதுல வந்து narrow opening இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The photon analysis. So இதுல வந்து temperature வந்து constant temperature இருக்கும். The atom of the wall enclosed might be the electromagnetic radiation. வால்ல இருக்கு வந்து electromagnetic radiation வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This radiation are absorbed by the atom in the wall. And the radiation வந்து வால்ல இருக்கிற atoms வந்து absorb பண்ணிங்க. Thus the atom of the walls will emit reabsolute photon contributely after a continuation. After containing the lapse of the time, the interaction of the electromagnetic radiation with matter LED led to the idea of electromagnetic radiation. இது வந்து electromagnetic radiation idea வந்து create பண்ணுது. The electromagnetic traps the cavity and thermo equilibrium in the walls of the terms of the black body radiation. Black body radiation வந்து நடக்குது. Therefore the equal black body radiation can be consisting at the photon gas இருக்கு அப்படின்னு சொல்றோம். Next composition of 3 statistics. 3 statistics composition வந்து பார்க்கிறோம். Maxwell Boltzmann ஒன்னு, Bose-Einstein ஒன்று, Fermi-Dirac ஒன்று. இந்த பார்ட்டிகல் வந்து மேக்ஸ்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் டிஸ்டிங்விஷபிளா இருக்கும். இப்போ போஸும் டிஸ்டிங்விஷபிளா, ஆனா வந்து Fermi-Dirac வந்து பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்டிஸ்டிங்விஷபிள், எல்லாமே இன்டிஸ்டிங்விஷபிள். ஒன்லி பார்ட்டிகல் அது இதுல வந்து என்ன சொல்றாங்க, சர்டன் வேரியேஷன் வந்து சொல்றாங்க.
ஒருத்தர் ஒரு ஒரு கண்ணோட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. வால்யூம் எப்படி இருக்கும், பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகும், ஹை டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும், ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேரியஸ் டிஃபரன்ஸ் இதை வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ கனானிக்கல் ensembles. So macro canonical ensemble is collected by the essential independent system from all same energy E, volume V, number of particles in the N. Okay, for simplicity, we assume that all particles are identical. Identical assume the individual system of the macro canonical ensembles are separately by rigid, impermeable and well insulated walls. Well insulated walls வந்து உள்ளார வைக்கிறாங்க. அப்ப வந்து EVN இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளார இருந்துகிட்டு கண்டெய்ன் ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து மைக்ரோ கனானிக்கல் என்சாம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10.5ல வந்து இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். எனர்ஜி ஷீல்ட் இன் ஃபேஸ் ஸ்பேஸ், அதாவது கியூவும் எக்ஸ் ஆக்சிஸ்ல கியூவும் ஒய் ஆக்சிஸ்ல பியும் வச்சிருக்காங்க. கன்சிடர் க்ளோஸ் சிஸ்டம் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி H Q, P, where E is remains constant. E வந்து கான்ஸ்டன்டா இருக்கு according to the equation. இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா E கான்ஸ்டன்ட். Eன்றது ergodic surface of the energy E, and then E plus DE வந்து ergodic surface of the energy E plus DE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதான் லைட் வேரியேஷன் வந்து இருக்குது எனர்ஜில. So for locus of all such phase point having each energy space is called energy surface. Therefore, the family of such energy surface can be drawn in the phase space. Consider two systems such energy distribution அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So ரோ வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ரோ வந்து ஜீரோவா இருக்குது. இன்சைட் த ரேஞ்ச் ஈல வந்து ரோ வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவுட் சைட் த ரேஞ்ச் வந்து இ வந்து ரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே வந்து கனானிக்கல் என்சாம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் டெம்பரேச்சர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு சில இது இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை ரெப்ரசன்ட் த என்சாம்பிள்ஸ் ஆஃப் canonical ensembles. Individual system of the canonical ensemble is separated by the impermeables of diatomic walls. இதுல வந்து diathermic walls வந்து வச்சிருக்காங்க. So conduction walls separate all the conduction heat can be exchanged between the system. இதுல வந்து ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிஸ்டம் குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காமன் டெம்பரேச்சர் T, there is the canonical ensemble system exchange energy but not the matter. எனர்ஜிக்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் மெட்டீரியல் வந்து மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ கிராண்ட் கனானிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இன் ஜெனரல் த மைக்ரோ கனானிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இன் விச் த இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் ஆஃப் த ஸ்மால் எனர்ஜி E, வால்யூம் V and number of particles N, the canonical ensemble which independent of the same temperature T, volume V and number of particles N and consisting of constant energy has been relaxed. Similarly, the calculation of the thermodynamic which explains the energy takes place. Now the next logical step is not adorned. Okay, therefore, thus the grand canonical ensembles in the collection of the large number of assembling independent system is known as same temperature T, volume V and chemical potential nu அப்படின்னு சொல்றாங்க. Thus an ensembles in which the system exchange energy but not matter is called canonical ensemble. எனர்ஜி கொடுக்கும் ஆனா மேட்டர் வந்து எக்ஸ்டர்னல் கொடுக்காது இருக்கிறது canonical ensemble. In which the body, energy, matter or exchange of the system is called grand canonical. இதுல வந்து பாடி, எனர்ஜி, சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அது வந்து கிராண்ட் canonical system அப்படின்னு சொல்றாங்க. Especially choice ensembles of may be thrown to the corresponding to the particle physical simulation. Canonical, the micro canonical ensembles is further described. அது வந்து ஃபர்தரா டிஸ்கிரைப் பண்றாங்க. Therefore, iso system, however, there are only some energy in which exchange with the surrounding. சில எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும். Hence, the canonical ensembles has been found to be more appropriate deal such system.
Besides, canonical approach gives a result applicable even when the constituent interact strongly. We examine critically both sides, Boltzmann canonical distribution law. So uses of ensemble. Ensemble oda use enna appdi solranga. Many types of ensembles or each ensembles correspond to a different experimental situations. There are 3 examples which we have introduced, discussed above. Only examples of individual indefinite number of ensembles are considered. First வந்து they are correspond approximate to type of thermodynamic measurement ஆ இருக்கும். ரெண்டாவது வந்து large number of system useful finding that thermodynamic quantities are very much sensitive to the method of measurement. இது மாதிரி very big sensitive ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. For example, in the measurement of the specific heat of liquid, known mass and known particle number. Okay, so இதுதான் particle numberம் known massம் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இதான் வந்து ensembles ஓட canonical grand canonical ensembles அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து முடியுது கிளாஸ். ஸோ do well. If you have any doubt, call me. ஸோ இந்த இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் இதோட முடியுது. ஸோ இந்த யூனிட் வந்து இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ்ல வந்து நான் மெட்டீரியல்ஸும் அனுப்பியிருக்கேன். கூடவே ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் மெட்டீரியல்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த குரூப்ல. ஸோ கைண்ட்லி ரெஃபர் இட் and use the material print out and check and read it well. Okay, மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து வீடியோஸை பாருங்க. ஏதாவது புரியலன்னா என்னை வந்து கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.